வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஆவடியில் நிறையா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட் கேஸ் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து லாயரை பார்க்க போயிருந்தாங்க. ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்னை ஏரியாவில் இருக்கிறவங்க வாலண்டியராக வந்தவங்களை வந்து ஒரு 7 பேர் வந்து லாயரை பார்க்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டது வந்து எல்லாருக்கிட்டையும் இல்லை. அதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்ததாக வந்து அவங்களுடைய கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் கேட்டது வந்து அவங்கக்கிட்ட ஒரு சிலர்கிட்ட இல்லை. ஏன்னா முன்னாலே தெரியாது அப்படிங்கிறனால அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகலை. ஸோ ஒரு 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறவங்க வந்து மண்டே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி அது ஜட்ஜுக்கிட்ட போகிறதுக்கு வந்து ஒரு 3 நாள் கிட்ட ஆகும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிறக்கூடிய அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் மெயினாக நம்ம எல்லா பாயிண்ட்டையுமே சொன்னோம். அதாவது கிரவுண்டு சரியில்லை, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஓட விட்டாங்க. ஸோ ஒரு பேட்சுக்கு வந்து 100 பேர் 150 பேர்னு ஓட விட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே சொன்னோம். ஆனால் அவர் அதாவது லாயர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு வேலிடான பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிரவுண்டோட டைமென்ஷன் அது வந்து 400 மீட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ண சொல்லலாம். மற்றதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுல அது வந்து வேலிடாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். மெயின் பாயிண்ட் இதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம வந்து இந்த பாயிண்ட்லாம் சேர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்த்ததுக்கு அவர் வந்து இந்த பாயிண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் நான் வந்து அங்கே லாயரை பார்க்க போகல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் போயிருந்தாங்க. நான் கோஆர்டினேட் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதை வந்து எங்களுக்கு வந்து என்ஷூர் பண்ணி சொல்லணும். ஒருவேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீகண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டாக வைக்க போகிறோம். பட் இதில் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரே கேஸாக எல்லாருக்கும் சேர்த்து காமனாக ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் அப்படி பண்ணுறது வந்து பாசிபிள் கிடையாது. இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த 7 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த 7 பேருக்கு தான் வந்து ஃபிசிக்கல் வந்து ரீகண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 7 பேருக்கும் ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா அதில் ஃபெயிலான எல்லாருமே இந்த தீர்ப்பை இதை பேஸ் பண்ணி அவங்க எல்லாருமே திருப்பி வந்து கிளைம் பண்ணலாம். அவங்க எல்லாருமே தனித்தனியாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்படி பண்ணுற எல்லாருக்குமே திரும்பவும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஏன் இப்போதைக்கு நம்ம 7 பேரை மட்டும் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 7 பேருக்கு வந்து பெர் ஹெட் வந்து மினிமம் ஒரு 10,000 கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, பெர் ஹெட். ஸோ அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70,000 கிட்ட ஆகும். ஸோ அது மேக்ஸிமம் அவ்வளோ ஆகும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபேவராக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஓகே, வரலாம், வராமலும் போகலாம். ஸோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நான் வந்து நீங்கள் செலவு பண்ணி எல்லோரும் தனித்தனியாக கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டாக இருக்காது. ஓகே, ஸோ ஒரு ஆள் 10,000 செலவு பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாருக்கும் பாசிபிள் கிடையாது. அதனால் இந்த 7 பேருக்குள்ளே இந்த செலவு வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே, இதில் என்ன பேமெண்ட் வருதோ 70,000 அதுக்கு மேலே என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதில் ஃபேவராக வந்து தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் எப்படி நான் சொன்னேன், ஒரு 100 பேராச்சும் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ அப்போ பல்காக வந்தாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஒரு ஆளுக்கு 5,000 to 6,000 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் வந்து தைரியமாக ஃபைல் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் இதுக்கான தீர்ப்பு வந்து நம்மளுக்கு ஃபேவராக தான் வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி தான் வந்து அடுத்த கேஸ் வந்து ஃபைல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஸோ 100% உங்களுக்கு ஃபேவராக தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் வந்து துணிஞ்சு உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணலாம். ஓகே, அப்போ 5,000 10,000 5,000 6,000 செலவு பண்ணுறது பிரச்சனை இல்லை. ஆனால் டவுட்டில் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற டைமில் வந்து ஒரு டவுட்டில் வந்து எல்லாராலையுமே பண்ண முடியாது. எல்லோரும் அதுக்கு வந்து முன்னால் வரமாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போவும் நீங்கள் இதே லாயர்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அது நம்மளுக்கு ஃபேவராக தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம 7 பேருக்காக தான் வந்து பண்ணியிருக்கோம். பட் இது வந்து நம்ம மற்ற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ஏன் 7 பேருக்கு பண்ணோம் அப்படிங்கிறதுமே நான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டேன். இல்லை நீங்களும் தனியாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகே, இல்லை எனக்கும் இப்போ ஃபஸ்ட்டே வந்து நானும் தனியாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு லாயரை பார்த்து பண்ணலாம். ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம இதோட அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். இந்த 7 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு வரும். பட் அதை வச்சு உங்களுக்குமே வந்து ஃபேவராக நீங்கள் வந்து அடுத்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே கேஸாக எல்லாருக்கும் காமனாக வந்து ஃபைல் பண்ணுறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா நான் ட்ரை பண்ணது அதுக்காக தான். பட் அது பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி
அடுத்ததா, இப்போ அடுத்து ஃபிசிக்கல் போறவங்களுக்கு நான் சொல்ற மெசேஜ் என்ன அப்டின்னா, நீங்க முடிஞ்ச அளவு பாசிட்டிவா இருங்க. ஈவன் இதில வந்து ஒரு வேள டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தாலும், கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது. ஓகே. டவுட்ல தான் இன்னமுமே நம்மளுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் பாஸும் ஆகுறாங்க. ஆனா நல்லா டைமிங் வச்சு ஓடுறவங்களுமே வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி அப்படி ஒருத்தர் 2 பேர் இல்ல, நெறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. நான் 22, 30 செகண்ட்ஸ் அந்த மாரி டைம்ல வர்றவன். ஆனா அங்க போய் ஃபெயில் ஆகுறேன் அப்படிங்கிறவங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்றப்ப தான் நம்மளுக்கு இன்னும் அந்த டவுட் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. கண்டிப்பா அப்ப டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ அதிகமா இருக்குதோ, கம்மியா இருக்குதோ, இதுலயும் நெறைய பேர் வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதனால போறவங்க எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவு இதில பாஸ் பண்ணிறணும் அப்படிங்கிற கூடிய மைண்ட் செட்டோடயே போங்க. ஓகே. பாசிட்டிவா இருங்க. ஆல்ரெடி ஃபெயில் ஆனவங்க எனக்கு லாஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யாரும் வெக்ஸ் ஆயி இருந்தீங்க அப்படின்னா, ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப நம்ம உங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப் வந்து எடுத்திருக்கோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கோம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இதுதான் உங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. கண்டிப்பா இதுதான் நெறைய பேருக்கு இதுவரைக்கும் லைஃபா இருந்திருக்கும். லைஃப்ல நான் அடுத்த லெவலுக்கு போயிருவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இந்த ஃபிசிக்கல் தான். இத முடிச்சோம்னா நான் வந்து போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் அந்த சிச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. ஃபைனல் அட்டெம்ப்ட் எத்தனையோ எக்ஸாம் எழுதிட்டேன். இதில வந்து ஃபிசிக்கல் வரைக்கும் வந்திருக்கேன். மார்க்கும் நல்ல மார்க் வச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வருஷம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்தவங்க நெறைய பேர் வந்து இப்போ ஃபிசிக்கல்ல ஃபெயில் ஆயிருக்கலாம். பட் அப்படி ஆனவங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். இதுலயும் நம்மளுக்கு ஃபேவரா வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். ஒருவேள ஃபேவரா வரலாட்டியுமே, நான் வந்து இத நெகட்டிவா பேசுறேன்னு நெனைக்க வேண்டாம். ஒரு சிலர் வந்து தப்பான முடிவு எதுவும் எடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசுறேன். ஏன்னா ஒரு 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 பிசிக்கல் இன்ஸ்டிடியூட் ஒரு அகாடமில இருக்கக்கூடிய ஒரு சார் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்ட சொல்லுங்க சார். பசங்க எல்லாரும் நெறையா இதில ரொம்ப மென்டலி வந்து டிப்ரஸ்டா இருக்காங்க. யாரும் தப்பான முடிவு எடுத்துறக்கூடாது அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டனால தான் அந்த பாயிண்ட்ட நான் சொல்றேன். ஓகே. ஸோ இது மட்டும் லைஃப்ன்னு கிடையாது. எத்தனையோ பேர் வந்து இந்த சான்ஸ விட்டவங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களோட லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் வரலாம். ஓகே. ஸோ நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஓகே. ஈவன் என்னோட சொந்த சித்தப்பாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து போலீஸ் ஆகணும், இல்லன்னா மிலிட்டரி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவோட இருந்தவரு. அதுக்கப்புறம் பயங்கரமா பாடி பில்டிங்லாம் பண்ணி அந்த அளவுக்கு இருந்தவரு. கடைசியில கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால அவர அவரால செலக்ஷன் ஆக முடியல. ஓகே. கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா எந்த ஃபோர்ஸுக்கும் போக முடியாது. யூனிஃபார்ம் போட முடியாது. ஸோ அவருக்கு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபேமிலியுமே ரொம்ப புவர் ஃபேமிலி தான். சாப்பாட்டுக்கே கஷ்டம். ட்ரெஸ் எடுக்க கூட காசு இருக்காது. ஒரு வேள சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அந்த மாரி நேரத்தில போலீஸ் வேல தான் நெறைய பேரோட எய்மா இருக்கும். அப்போ கிடைக்கல. ஸோ அப்போ அவர் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல லெவல்ல இருக்காரு. அவருமே ஒரு லாயர் தான். ஸோ ரொம்ப எங்களோட ஃபேமிலில வந்து இந்த அளவுக்கு ஒருத்தர் வருவாரா? அப்படிங்கிற மாரி யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிச்சான ஒரு இடத்துல வந்து இருக்காரு. அவர் அந்த டைம்ல அந்த போலீஸ் வேலைக்கு போயிருந்தா கூட, இன்னமுமே வந்து ஒரு மாச சம்பளம் வாங்கிக்கிட்டு, ஏதோ ஒரு லைஃப ஓட்டிக்கிட்டு அப்படி தான் இருந்திருப்பாரே தவிர, இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாரு. ஸோ இது நான் வந்து அவரோட பெருமைய சொல்றதுக்காக சொல்லல. உங்களுக்கு லைஃப்ல எப்ப வேணாலும், எது வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரா மாறலாம். ஓகே. அதனால இத ஒரு பாயிண்ட்டா வச்சுக்கிட்டு, இதோட என்னோட லைஃப் போச்சு அப்படிங்கிற மாரி யாரும் நெனச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். லாஸ்ட் அட்டெம்ப்ட்டா இருந்தாலுமே, நீங்க நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கு இன்னும் நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதில வந்து எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்க தேடி போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள தேடி வரும். அதனால யாரும் இதனால வந்து நெகட்டிவா எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.